இங்க யாரை பிரதிபலிக்கணும்னா இயேசுவே பிரதிபலிக்கணும். இயேசுவே பிரதிபலிக்கணும். இங்க இருக்கிற ஏதாவது ஒரு அம்மா அப்பா உங்க மனசுக்குள்ள ஒரு குற்ற மனசாட்சி இருக்கா? நான் என் கேரக்டர் வயசுல ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன் பாஸ்டர், அதனால இன்னைக்கு படாத பாடுபட்டு இருக்கிறேன் அப்படின்னு யாராவது யோசிச்சா உங்க பிள்ளைகளுக்காக ஸ்பெஷலா ஜெபிங்க. என் குணம் என் பிள்ளைகளுக்கு என்ன பண்ணிடக்கூடாதுன்னா சத்தமா சொல்லுங்க, வந்துடக்கூடாதுன்னு ஜெபம் பண்ணுங்க. வந்துடக்கூடாதுன்னு ஜெபம் பண்ணுங்க. இன்னைக்கு இப்ப நடக்கிற நிறைய கணவன் மனைவி அவங்களுடைய வாழ்க்கையில பெரிய உடைவுகள் எல்லாம் வருது. இப்பதான் சமீப காலமா தான் நிறைய டைவர்ஸ் கேஸ் எல்லாம் வருது. இது எதனால வருது அப்படின்னு சொன்னா வேற எதுவுமே இல்லை, அந்த ஜெனரேஷனுடைய மிஸ்ஸிங். இதுக்கு முன்னாடி அவங்க இந்த 90 கிட்ஸ் இருக்கவங்க அதுக்கு முன்னாடி இந்த அம்மா அப்பாவை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் கீழ்ப்படிதல், அப்படியே ரொம்ப அப்பா தலைவராக இருப்பாரு, அம்மா கீழே இருப்பாங்க, சொல்றதெல்லாம் கேட்பாங்க. ஆனா இப்ப இருக்கிற ஜெனரேஷனுக்கு அப்படி இல்லை. கணவன் மனைவி 2 பேரும் ஒன்று சமம். நீ சம்பாதிச்சா நான் சம்பாதிக்கிறேன், நீ வேலைக்கு போனா நான் வீட்டில் வேலை செய்கிறேன், அவ்வளோதான், என்ன முடிஞ்சிருச்சு. நீ மனுஷன் நான் மனுஷி, உனக்கு 2 கண் இருக்கு எனக்கு 2 கண் இருக்குது, உனக்கு 2 கால் இருக்கு எனக்கு 2 கால் இருக்குது, என்ன பெரிய வித்தியாசம்? என்ன நீ சொல்றதெல்லாம் நான் கேட்கணும்னு என்ன அப்படி இருக்குது? இந்த மாதிரி என் அம்மா அப்படி இல்லையே, என் குடும்பத்தில் யாருமே இல்லையே, நீ எனக்கு கீழ்ப்படிய மாட்டியா? அப்போ இந்த மாதிரி நல்ல பெற்றோர்களை பார்த்துட்டு வந்த பிள்ளைங்க அந்த மாதிரி எதிர்பார்க்கறதுனால தான் சில காரியங்கள் வருகிறது, அந்த குடும்பத்தில் உடைவு வருது. இந்த இளம் தம்பதிகளுக்கு எல்லாருக்கும் நான் சொல்றேன், எல்லாரும் உங்க அம்மா மாதிரி இருக்க மாட்டாங்க, எல்லாரும் உங்க அப்பா மாதிரி இருக்க மாட்டாங்க. அந்த கேரக்டர் எல்லாம் நம்ம என்ன பண்ணணும்னா உட்கார்ந்து சமாளிச்சு, ஆரம்பத்தில் ஒரு 6-7 வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா கஷ்டமா தான் இருக்கும். அந்த குடும்பத்தை கரெக்டான ஒரு வேலை அந்த வழியில கட்டி கொண்டு போறதுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனா நீ ஜெபத்துல உட்கார்ந்து அழுது கிருபையை கேட்டு குடும்பத்தை கட்டிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு அப்படி வெற்றியா உங்க வாழ்க்கை போயிட்டே இருக்கும். அதான் சவால். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, தன் சொந்த குடும்பத்தை நடத்த தெரியாதவன் எப்படி? அப்போ ஒரு மனைவியே உன்னால நடத்த முடியலையப்பா, ஒரு கணவனாலே உன்னை நடத்த முடியாது. என் கணவன் பைத்தியக்காரரு, என் மனைவி பைத்தியக்காரி அப்படின்னு வேணா நீங்க சொல்லலாம். அந்த பைத்தியக்காரிய திருத்துறதுக்காக தான் கர்த்தர் உங்க கையில கொடுத்திருக்கிறாரு. அந்த பைத்தியக்காரரை திருத்துறதுக்காக தான் கர்த்தர் உங்க கையில கொடுத்திருக்கிறாரு. ஏன் திருத்த முடியாது? உங்க ஜெபம் மாற்றும், உங்க முழங்கால் மாற்றும், உங்க மெதுவான பிரதி உத்தரம் மாற்றும், உங்க குணம் அவங்கள மாற்றும். சத்தமா ஆமென் சொல்லுங்க. மாற்றணும், மாற்றணும். மாத்தினாதான் ஊழியம் செய்ய முடியும், மாத்தினாதான் சாட்சியா வாழ முடியும். அந்த இடத்துல தான் ஆண்டவர் நம்மகிட்ட போராடுவாரு. நீ இறங்கி போறியான்னு கேட்பாரு. எல்லா இடத்துலையும் இறங்கி போறது இல்லை, வீட்டில் இறங்கி போகணும். அங்க மீசையை முறுக்கிட்டெல்லாம் நிற்க முடியாது, அவ்வளோதான். அப்படிதான் போகணும். அதுதான் கர்த்தரிடத்துல இருக்கிற சவால். அந்த சிலர்லாம் அதை விளையாட்டா நினைச்சுக்கிறாங்க, அவ்வளவுதான் நான் என்னமோ நல்லது செஞ்சேன். இல்ல, சொந்த குடும்பத்தை கட்டி காக்கணும், அதை கிளியர் பண்ணணும், அதை ரெடி பண்ணணும். எப்படி இருந்தாலும் சரி, 1000 டைம் நீ தாழ்ந்து போக வேண்டியது இருந்தா கூட உண்மையா கர்த்தரை நேசிக்கிற பிள்ளை அந்த இடத்துல தாழ்ந்துதான் போவாங்க. அதுதான் கர்த்தருடைய பிள்ளை. அவங்கள நம்புவார் கர்த்தர். இன்னைக்கு உங்களை தெரியாது, ஆனா நாளைக்கு நீங்க இல்லாததை நினைச்சு உன் குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே மிஸ் பண்ணுவாங்க. அப்படிதான் வாழணும் நீங்க. அது சாதாரணம் இல்ல. ஒரு குடும்பத்தை கட்டி காத்து அண்டர்ஸ்டாண்டிங்கா அப்படியே விட்டு கொடுத்து கொண்டு போறது அப்படின்றது சுலபம் எல்லாம் கிடையாது, ரொம்ப ரிஸ்க். எல்லாமே அங்கதான் வெளிப்படுவாங்க. அங்க என்ன பண்ணணும்னா அப்படியே தரைமட்டமாய் மனைவிட்ட தானே தாழ்ந்து போறோம், கணவன்கிட்ட தானே தாழ்ந்து போறோம். குடும்ப சமாதானத்துக்கு வழியை பார்க்கணுமே தவிர நீயா நானான்னு பார்த்துட்டீங்கன்னா நான் நம்புறேன் உங்க குடும்பம் ஒன்னா வாழ்றதுன்றது பெரிய சவால் தான், முடியவே முடியாது. அதெல்லாம் ரொம்ப ரிஸ்க். அவங்களுக்கு சமாதானம் இருக்காது. எத்தனை கல்யாணம் பண்ண முடியும், எத்தனை வீட்டை கட்ட முடியும்? ஒருத்தர் ஒருத்தியோடைய வாழல அப்படின்னா ஊர்ல இருக்கிற யாரோட நம்மளால வாழ முடியாது. ஆமா, ஒதுக்கிறீங்களா இல்லையா? ஏதோ ஒரு பிரச்சனைனால இல்லைன்னா அவருடைய கேரக்டர்னால அந்த மாதிரி மிஸ் ஆகிறது பிரச்சனை இல்லை. அந்த மாதிரி மிஸ் ஆன சில குடும்பங்கள் இருக்குது, அதுக்கு ஆண்டவர் உங்களுக்கு இரக்கம் செய்வாரு. ஆனா என் குடும்பத்துல இந்த மாதிரி இப்படி இருக்கு, இந்த மாதிரி இருக்கு, விபச்சார முகாந்திரத்தினாலே ஒழிய உங்க கணவனை, அதுவும் உங்களுடைய மனசை பொறுத்து தான் ஆண்டவர் சொல்றாரு. மனசை பொறுத்து தான். நான் மன்னிக்கிறேன், நான் மன்னிக்க முடியும் அப்படின்னா ஓகே, நீ வாழுப்பா, நீ வாழ் அப்படின்னு தான் கர்த்தர் சொல்றாரு.
விபச்சார முகாந்திரத்தினாலே ஒழிய வேறு ஒன்றினாலும் தள்ளிவிட முடியாது. அவன் இன்னொரு பொண்ணை வச்சிருக்கிறான், இன்னொரு பையன் கூட இது பண்ணிட்டா, தவறான உறவு இருக்குது அவளுக்கு, நான் கண்ணுக்கு கண்ணு பார்த்துட்டேன், நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன், இல்லை நான் வாழ முடியாது அப்படின்னா சரி ஓகே, என்ன பண்ணுறது, அப்படிப்பட்டவங்களோட ஒன்றால் தொடர்ந்து வாழ முடியாது. ஆனால் மற்ற மாதிரி எந்த சூழ்நிலை இருந்தாலும் நான் நம்புகிறேன், ஆண்டவர் உங்களை நம்பி ஒன்றை கொடுத்துட்டாருன்னா அதை கட்டி காக்க வேண்டியது உங்கள் வேலை. நீங்கள் அப்படி முழங்கால் போட்டு உங்களை தாழ்த்துனீங்கன்னா உங்களால் உங்கள் வீடு கட்டப்படும். நான் நம்புகிறேன் நிறைய பேர் அந்த மாதிரி வீட்டை கட்டி எழுப்பி இருக்கிறாங்க. எத்தனையோ கணவனார் மாறி இருக்கிறார், எத்தனையோ மனைவி மாறி இருக்கிறார்கள். இன்றைக்கு அவங்கள கர்த்தர் சாட்சியாக நிறுத்தி இருக்கிறார். நம்மளை சாட்சியாக நிறுத்த மாட்டாரா? அதனால ஆண்டவரே என் குணம் உங்கள் குணம் மாதிரி இருக்கணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நான் யாரையும் என்ன பண்ணிடக்கூடாதுன்னா காயப்படுத்திடவே கூடாது. எங்கள் அம்மா மாதிரியோ எங்கள் அப்பா மாதிரியோ இல்லை, நான் இயேசு போல. ஹல்லேலூயா. அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயத்தை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்வேன். நம்பர் 3, மூன்றாவது ஒரு காரியத்தை கூட அப்படி கம்மியாக சொல்லி நான் முடிக்கிறேன். 8வது வசனத்தை வாசிக்கலாம். 8வது வசனத்தை வாசிக்க போகிறோம். 12ஆம் அதிகாரத்திலே 8வது வசனத்தை வாசிக்கலாம். முதியோர் தனக்கு சொன்ன ஆலோசனையை அவன் தள்ளிவிட்டு தன்னோடே வளர்ந்து தன் சமூகத்தில் நிற்கிற வாலிபரோடே ஆலோசனை பண்ணி அவர்களை நோக்கி, உம்முடைய தகப்பன் எங்கள் மேல் வைத்த நுகத்தை லெகுவாக்கும் என்று என்னிடத்தில் சொன்ன இந்த ஜனங்களுக்கு மறுமொழியாக கொடுக்க நீங்கள் என்ன யோசனை சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார்கள். அப்பொழுது அவனோடே வளர்ந்த வாலிபர்கள் அவனை நோக்கி, உம்முடைய தகப்பன் எங்கள் நுகத்தை பாரமாக்கினார், நீர் அதை எங்களுக்கு லெகுவாக்கும் என்று உம்மிடத்தில் சொன்ன இந்த ஜனத்திற்கு நீ சொல்ல வேண்டியது என்னவென்றால், என் சுண்டு விரல் என் தகப்பனுடைய இடுப்பை பார்க்கலும் பருமனாயிருக்கும். இப்போதும் என் தகப்பனார் பாரமான நுகத்தை உங்கள் மேல் வைத்தார், நான் உங்கள் நுகத்தை அதிக பாரமாக்குவேன். என் தகப்பன் உங்களை சவுக்கினாலே தண்டித்தார், நான் உங்களை தேள்களினாலே தண்டிப்பேன் என்று நீர் அவர்களோட சொல்ல வேண்டும் என்றார்கள். கவனிங்க, இந்த மனுஷனுக்கு யாருக்கும் செய்யாததை ஆண்டவர் செஞ்சாரு. ஆனா அதை ஏன் அவன் மிஸ் பண்ணான் அப்படின்னா, முதியோர் தனக்கு அனுபவம் உள்ளவங்க தனக்கு சொன்ன வார்த்தையை அவன் தள்ளிட்டு யாருடைய வார்த்தையை கேட்டானாமா, தன்னோடு வளர்ந்த வாலிபர்கள் சொல்ற வார்த்தையை கேட்டான. நம்ம நிறைய பேர் நம்முடைய ஆசீர்வாதத்தை இழக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, பெரியவங்க சொல்ற அனுபவம் உள்ளவங்க சொல்ற அந்த வார்த்தையை நிறைய பேர் நம்ம தட்டுறதுனால தான். வாலிப பிள்ளைங்களுக்கு, தம்பிகளுக்கு அதான் மூத்தோர் சொல்லுகிற வார்த்தை முன்னாடி என்ன பண்ணுமாமா, கசக்குமாமா, அது பின்னாடி தான் இனிக்கும். அதனால சில நேரத்தில் முன்னோர்கள் சொல்ற வார்த்தை, பெரியவங்க சொல்ற வார்த்தை நமக்கு கஷ்டமா கசப்பா இருந்தா கூட, நீதிமான் என் தலையில கொட்டுறது எனக்கு எண்ணெய் வார்த்தது போல. இந்த ஜெபத்தில் இருக்கிற எல்லாரும் ஒரு தீர்மானம் எடுங்க. அனுபவம் உள்ளவங்க, தேவனோட நடக்கிறவங்க ஒரு வார்த்தையை சொன்னாங்க அப்படின்னா, நீங்க தாழ்ந்து போகணும்னு சொன்னாங்கன்னா எஸ் அப்படின்னு சொல்லுங்க. சிலர் என்ன பண்ணுவாங்களா, உங்களை சுற்றி இருக்கிறவங்க உங்களுக்கு ஆலோசனை கொடுக்கிறவங்க எப்பவும் உங்களுடைய வெறிய தூண்டுறவங்களா இருக்கக்கூடாது, உங்க கோபத்தை அடக்கிறவங்களா இருக்கணும். பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சி சொல்லுங்க, உண்மையா நல்ல ஆலோசனை கொடுக்கிறவங்க உங்க கோபத்தை தூண்டுறவங்களா இருக்கக்கூடாது. நீ வா நான் பார்த்துக்கிறேன் கூடாது, நீ அங்க சமாதானமா இருன்னு சொல்லணும். புரியுதுல்ல? நீ போய் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிரு, நான் பின்னாடி வர்றேன் இருக்க கூடாது. நீ எல்லாம் ஏங்கம்மா அங்க போற, கத்தரை தேடுவோமா அப்படி சொல்றவங்களா இருக்கணும். சில அப்பா அம்மாங்களே அப்படி இருக்கிறாங்க. நிறைய பேர் பண்ணிட்டானா, கை வச்சுட்டானா, வா போலாம், அவனை பிடிச்சி ஒரு 9 நாள் ஜெயிலில் போட்டாதான் அவன் கதைக்கு வருவான் அப்படின்னா கோபத்தை தூண்டி, நீ போ அப்படியே மகளிருக்கு போயேன். எதுக்காமா? மகளிருக்கு போயேன் அப்படின்னா நம்ம நிறைய பேர் நினைக்கிறாங்கன்னா, மகளிருக்கு போனா ஜெயம்ன்றனா உலகத்தில் இருக்கிறவன் எங்க போனாலும் ஜெயம் கிடைக்கும். ஹலோ, அவன் மகளிருக்கு போனாலும் ஜெயம் கிடைக்கும், போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனாலும் ஜெயம் கிடைக்கும்.
ஆனா நீங்க மகளிருக்கு போனாலும் ஜெயம் கிடைக்காது, போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனாலும் ஜெயம் கிடையாது. ஏன் அப்படின்னா உங்களுக்கு பொய் சொல்றதுக்கு அப்படி ஒருவேளை சொன்னாலும் ஒரு லிமிட் வரைக்கும் தான் சொல்லுவீங்க, அதுக்கு மேல சொல்ல மாட்டீங்க. மனசாட்சி குத்தும். இதுவே பெரிய பாவம். நான் சொல்றேன், அந்த கேஸை உங்களால நடத்த நீங்க எதுக்கு போய் நடத்த முடியாத கேஸை போய் போடுறீங்க? எத்தனை நாள் நீ கேஸ் போட்டு போவீங்க? ஒரு நாள் கேஸை போட்டு வந்துருவீங்களா? அடுத்த வாரம் சர்ச்சில் ஆண்டவர் பேசுவார், நான் உனக்காக வழக்காடுவேன் அப்படின்னு பேசுவார்னு வைங்களேன். நீ ஏன் வழக்காடுற? நீ மன்னிச்சிரு, இந்த யுத்தம் உன்னுடையதல்ல, இந்த யுத்தம் என்னுடையது. அடுத்த நாள் வக்கீலுக்கு முன்னாடி போயிருக்கு, நாளைக்கு வாய்தா வருது, நீ தான் சாட்சி சொல்லணும் அப்படின்னும் போது, இல்லை சர்ச்சுக்கு போனேன், ஆண்டவர் என் கூட பேசினாரு. இந்த ஆண்டவர் பேசினாரு, ஆட்டுக்குட்டி பேசினாருலாம் வக்கீல் கேட்க மாட்டாரு. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும் நம்ம அராஜகமா எதுலையுமே என்ன பண்ண முடியாது, போய் ஜெயிக்க மாட்டோம். பக்கத்துல கையை பிடிச்சி சொல்லுங்க, இதை தெளிவா தெரிஞ்சுக்குங்க. ஆண்டவருடைய பிள்ளையா நீங்க இருந்தா அராஜகமா போய் நீங்க ஜெயிக்க மாட்டீங்க. நல்ல கையை கொடுத்து சொல்லுங்க, அராஜகமா போய் ஜெயிக்க மாட்டீங்க, கோபமா போய் ஜெயிக்க மாட்டீங்க, கேஸ் கொடுத்து நீங்க ஜெயிக்க மாட்டீங்க. நல்லா சொல்லுங்க, வக்கீல்கிட்ட போய் நீங்க ஜெயிக்க மாட்டீங்க. ஏதோ உங்கள் பேர்ல ஒரு நியாயமா இருக்கிற ஒரு சொத்து, ஒரு பணம், இந்த மாதிரி விஷயத்துல போய் நீங்கள் உங்களுடைய காரியங்களை வாங்குறதற்காக நீங்க போய் நிக்கிறீங்க, பரவாயில்ல. ஆனா சில காரியங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம யாரிடத்துல தான் நிக்கணும் அப்படின்னா கர்த்தரிடத்திலே தான் நிக்கணும், ஆண்டவரிடத்துல தான் போய் நிக்கணும். நமக்கு வழக்காடுகிற நியாயாதிபதி யாருன்னா அவர் தான் வழக்காடுவார். அவரை விட வக்கீல், பெரிய வக்கீல் யார் இருக்கா? அவரை விட பெரிய போலீஸ்காரர் யார் இருக்கா? அவர் ஒருவரே எல்லா ஜட்ஜுக்கும் மேலாக உயர்ந்திருக்கிற ஒரு மனுஷன் அவர் தான். அவர் நினைச்சாருன்னா உன் சத்துருக்கள் இல்லாமல் போவார்கள். அவர் நினைத்தாரே ஆனால் உன் சத்துருக்களை கர்த்தர் உன்னை விட்டு துரத்திடுவாரு. அவர் நினைச்சாருன்னா நான் நம்புறேன், அவர்கள் இல்பொருள் ஆவார்கள். இந்த யுத்தம் உன்னுடையது அல்ல, இந்த யுத்தம் கர்த்தருடையது. ஹல்லேலூயா! சீயோன் தேசத்து ஜனங்களே, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், ஆண்டவர் யுத்தம் பண்ணுவார். ஆமென் சொல்லுங்க. அப்போ சில நேரங்களில் என்ன பண்ணணும் அப்படின்னா, நமக்கு ஆலோசனை சொல்றவங்க நம்மளை என்ன படுத்தக்கூடாதுன்னா வேகப்படுத்துறவங்களா போகணும். சொல்லுவாங்க, நீ எதுக்கும் போய் ஒரு 10 நாள் உங்க அம்மா வீட்டுக்கு உட்கார்ந்துட்டு வா, அப்பதான் உன் கணவனாருக்கு ஒரு அருமை தெரியும். நீ ஒரு 7 நாள் அனுப்பி விடு, அப்பதான் அருமை தெரியும். இந்த மாதிரி உங்க கோபத்தை அப்படியே திருகாணி வச்சு திருகி ஏத்தி 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 விடுறாங்கல்ல. நான் நம்புறேன், இப்படி இருக்கிறவங்க சரியான ஆலோசனைக்காரர்கள் கேட்கல. தாவீதோடையும் இருந்தாங்க. தாவீது சிங்க கபிலுக்கு வந்து பின்னாடி இருந்தவங்க அப்படியே ஸ்க்ரூ ஏத்துறாங்க. ஆண்டவர், இது யார் கொடுத்த வாய்ப்பாமா? ஆமா, நிறைய பேர் கண்ணை மூடிட்டு இப்படி வேற சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க, மகளே உன் சிறுமையை ஆண்டவர் பார்த்துட்டாரு, நீ எழுந்து போராடு, நீ வெற்றி அடைவாய், கையில ஆயுதத்தை எடுத்துக்கொண்டு போ, பினகாசை போல போ அப்படின்னு சொன்ன. கண்ணை மூடிட்டு சொன்ன உடனே நம்ம ஆட்கள் உடனே, ஐயோ ஆண்டவர் எனக்கு பினகாசனுடைய அபிஷேகத்தை கொடுத்துறாரு அப்படின்னு கத்தியை தூக்கிட்டு போயிட்டீங்க அப்படின்னா கதை குழப்பமா மாறிடும். நம்முடைய யுத்தம் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, அந்தகார லோகாதிபதிகளோடும் துரத்தனங்களோடும் நமக்கு போராட்டம் உண்டு. உங்களுக்கு விரோதமாய் வருகிறது அந்த மனுஷன் அல்ல, அந்த மனுஷனுக்குள்ள புகுந்து சத்துரு வேலை செய்யறான். நீங்க சத்துருவை தான் எதிர்க்கணுமே தவிர அந்த மனுஷனை எதிர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. சத்துரு அந்த மனுஷனை விட்டு போகும்போது ஆண்டவர் உங்க பட்சத்தில் இருக்கிறார் என்கிறதை நிரூபிப்பார். இந்த யுத்தம் கர்த்தருடையது, இந்த யுத்தம் கர்த்தருடையது. அவங்க கிடையாது, திட்டுனவங்க அவங்க கிடையாது, ஏசுனவங்க அவங்க கிடையாது. பிசாசு பின்னாடி இருந்து நிம்மதியா விடுமா? அது வளர விடுமா? உங்களை சீண்டி பார்க்கும். நீங்க உடனே அடையாளம் கண்டு கொள்ளணும். ஏய் பொல்லாத ஆவியே, மனைவிக்கு முகத்தை பார்த்து தங்கமேன்னு சொல்லணும், ஆனா பின்னாடி சொல்லணும், பொல்லாத பிசாசே அவளை விட்டு வெளியே போ அப்படின்னு. கணவனை பார்த்து பேசும்போது, ஐயா என் தகப்பனே, என் கணவனே, என் அத்தா அப்படின்னு சொல்லணும். ஆனா ஒரு வார்த்தை சொல்லணும், பொல்லாத ஆவியே, அந்த முரட்டாட்டத்தின் ஆவியே, என் கணவனாரை விட்டு இயேசுவின் நாமத்தில் நீ வெளியே, அப்படியே உள்ளுக்குள்ள நீ சொல்லணும். வெளியே சொன்னீங்கன்னா அவ்வளவுதான், அது 7 மடங்கு பலத்தோட வந்து திரும்ப உங்களை அட்டாக் பண்ணிடும். நீங்க அந்த மாதிரி சொல்லிடாதீங்க, பாஸ்டர் சொல்லிட்டாரு அவ்வளவுதான். என் கணவனார் திட்டும் போது இயேசுவின் நாமத்தினால முரட்டாட்டம், அந்த ஆவியை வெளியே போனா அவ்வளோ ஒரே பலார்னு ஒன்று கொடுத்து
நீ யார்கிட்ட என்கிட்ட பிசாசுக்குன்றியா அப்படின்ற மாதிரி சண்டை ஆயிர போகுது. அதனால யாருடைய ஆலோசனை நம்ம கேட்கணும்னா நம்மளை ரொம்ப வேகப்படுத்துறவங்க கிடையாது, நம்மை சமாதானமாய் நடத்துகிறவர். அப்போ இங்க கொழுந்து விட்டு எரியுது. ஏற்கனவே இவங்க பெரிய பிளான் என்னன்னா, ஒருத்தன் இந்த நம்ம சாலோமனுக்கு எதிராக ஒருத்தர் இருக்கிறார் ரெகோபெயாம். அவர் இவனால துரத்தப்பட்டு பல மாதங்களாக வருஷங்களாக தனியா இருக்கிறாரு. இந்த ஜனங்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா அவனை கூப்பிட்டாங்க பாருங்க. இவர் இறந்து போன உடனே அவன் பையன்தான் அடுத்த அரசாட்சி பண்ண வர்றான், நீ கிளம்பி வந்துரு, நம்ம எல்லாரும் சேர்ந்து போய் ஃபைட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றான். ஒரு கூட்டம் அப்படி இருக்கும், நமக்கு எதிராய் திரும்புறது மாதிரி ஆட்களை சேர்த்து அந்த மாதிரி கொண்டு வர்ற மாதிரி கொண்டு வந்த உடனே இப்போவாது இந்த மனுஷன் சுதாகரிக்க வேண்டாமா? சரி, இவங்க எல்லாம் நம்மகிட்ட வந்திருக்கிறாங்க, நம்ம கொஞ்சம் சாஃப்டா பேசி இவங்களை அனுப்பணும்னு வராம முதியோர்கள் சொல்றாங்க, இல்லப்பா உண்மைதான், உங்க அப்பா அப்படி பண்ணிட்டாரு, நீ கொஞ்சம் ஞானமா போ, கொஞ்சம் தாழ்ந்து போ, ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாம் சரியாயிரும். அவனு கேட்கல, எடுத்தான் தட்டால் புடி அட்டால் புடி, நான் அப்படி இருப்பேன் இப்படி இருப்பேன் சொல்ற வார்த்தையெல்லாம் பார்த்தீங்களா? கூட இருக்கிற நண்பர்கள் சில நேரத்தில் வாலிப தம்பிங்க தங்கச்சிங்க எப்படி சொல்றான் பாருங்க. நீ சொல்லு அவன்கிட்ட போய், எங்க அப்பாவுடைய இடுப்பும் என் சுண்டு வரலும், எவ்வளவு பெரிய வார்த்தை பாருங்க. எங்க அப்பாவுடைய இடுப்பும் என் சுண்டு வரலும் ஒண்ணு, எங்க அப்பா உன்னை சவுத்துக்குனால தண்டிச்சாரு, நான் உன்னை, அந்த வெறி வெறி. அதான் கூட இருக்கிற நண்பர்கள் வெறியை ஏத்துவாங்க. அப்படிப்பட்டவங்கள்ட்ட பழக்கம் வைக்காதீங்க, அப்படிப்பட்டவங்கள்ட்ட போய் நிக்காதீங்க. அவன் உங்களை சீக்கிரமா குழியில தள்ளுவான். கோபப்படுத்துறவன் நமக்கு வேண்டவே வேண்டாம். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். சொல்லுங்க, பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சு சொல்லுங்க, சமாதானம் பண்ணுகிறவர்கள். சமாதானம் பண்ற அம்மா பாக்கியவான், சமாதானம் பண்ற அப்பா பாக்கியவான், சமாதானம் பண்ற எல்லாருமே பாக்கியவான்கள். ஒரு சண்டை நடந்துச்சுன்னா அதுல நம்ம என்னதான் பண்ண பார்க்கணும்? வெட்டி விடு வெட்டி விடுன்ற கூடாது. நம்ம வெட்டி விடுனுவாங்க. சண்டை நடந்துச்சுனாலே உடனே என்ன பண்ணிடணுமாமா? ஆமா, இவர் நட்டின மரம் இவர் வெட்டி விடுவாரு. சிலர் அப்படிதான் சொல்லுவாங்க, வெட்டி விடு வெட்டி விடு. அம்மா பார்த்து சொல்லுவாங்க பையனை பார்த்து, இப்படி பண்றா வெட்டி விடு. நமக்கு இன்னொன்று பார்த்தல, எத்தனை வெட்டி விடுவாப்பா நீ, எத்தனை வெட்டி விடுவா? ஒரு கிளையே வெட்டி விட்ட நிலைமை பாரு போய், அப்பதான் தெரியும் வெட்டி விட்டனுடைய நிலைமை எல்லாம் என்ன நிலைமைன்னு. இந்த வெட்டி விடுறது, நறுக்கி போடுறது, துரத்திடுறது, இந்த கதையெல்லாம் இருக்கக்கூடாது. முடிஞ்ச வரைக்கும் என்ன பண்ணணும்னா சமாதானமா, சரி கொஞ்சம் பொறுத்து போப்பா, ஜெபம் பண்ணுப்பா, கொஞ்ச நாள் அமைதியா இருப்பா, ஜெபம் பண்ணிட்டே இரு, கர்த்தர் மாறி காரியங்களை மாய்க்க பண்ணுவார். நீ பொறுத்திரு என் மகளே, நீ பொறுத்திரு, கர்த்தரே உனக்காக வழக்காடுவார். நம்ம ஜெபம் பண்ண போறோம். ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார், பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயத்தை உன் ஜனங்கள் கையை உயர்த்தி சொல்லும். ஆண்டவரே, எனக்கு நான் நல்ல மனிதர்கள் எனக்கு ஆலோசனை சொல்லணும். சொல்லுங்க முழு பலத்தோடு. கெட்ட மனுஷங்கள்ட்ட நாங்க போகக்கூடாது. தேவனுடைய ஊழியக்காரர்கள் என்கிற பேர்ல கூட அப்படிப்பட்டவர்கள் இருப்பார்கள். நான் சொல்றேன், அவங்கள்ட்ட கூட என் காலு போகக்கூடாதுப்பா. அவங்கள விட்டு என்னை பிரிச்சிருங்க, அவங்கள விட்டு என்னை எடுத்துருங்க. சொல்லுங்க, ஆண்டவரே, எனக்கோ என் பிள்ளைகளுக்கோ என் குடும்பத்தில் இருக்கிற நபர்களுக்கோ கெட்ட ஆலோசனையை சொல்லுகிறவங்க எங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில குறுக்க வந்துடவே கூடாது. ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம்ப்பா. ஒரு மனுஷன் என் பிள்ளையினுடைய வாழ்க்கையில இருந்து அவனை தவறாய் நடத்துகிறார், ஒரு மனுஷன் தவறா நடத்துகிறான் அப்படின்ற ஒவ்வொரு பெற்றோரும் கையை உயர்த்தி ஜெபிக்கலாம். இயேசுவே, தவறான ஆலோசனைக்கு எங்க பிள்ளைங்க இடம் கொடுக்க கூடாது. தவறான ஆலோசனையில என் பிள்ளைங்க போக கூடாதுப்பா. எங்க பிள்ளைங்களை யாரும் மாற்றக்கூடாது. என் பிள்ளைகளை யாரும் எதிராய் திரும்ப பண்ண கூடாது. இஸ்ரவேலின் ஜெயபலமானவரே, அப்படிப்பட்ட சன்பல்லாத்து தொபியா அப்படிப்பட்டவருடைய எண்ணங்களை கர்த்தர் தாறுமாறாக்குவீராக ராஜா. அப்படிப்பட்ட யோவாப் எங்க பிள்ளைகளுக்கு வேண்டாம் ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஒரு யோவாப் எங்க பிள்ளைகளோட பழக கூடாது. சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, எங்க மகனோட பழக கூடாது, எங்கள் மகளோட பழக கூடாது. தவறான ஆலோசனையை கொடுக்கிற யாரும் எங்க பிள்ளைங்க பக்கத்துல வரக்கூடாது. அல்லேலூயா. கவனிங்க, ஆண்டவருடைய பிள்ளைகளை இதுல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். தாவீதுனுடைய மகன் அப்சலோம் கிட்ட யோவாப் என்கிற ஒரு மனுஷன் அழகா பேசி
வஞ்சகமா பேசி கடைசியில தன்னுடைய தகப்பனுக்கு விரோதமாவே எழும்புறது மாதிரி ஆயிடுச்சு பாருங்க. அப்பா கூடயே இருக்கிறவன், அப்பா கூட சாப்பிட்றவன், அப்பாவுக்கு ரொம்ப நெருக்கமானவன், ஆனா தன்னுடைய மகனிடத்துல இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லி கொடுத்து அப்பாவுக்கு நேராகவே திசை திருப்பி வச்சுட்டான். அப்பிள்ளைங்க யோசிக்கணும், அப்பாங்க யோசிக்கணும். சில நேரத்தில் கணவனுக்கு விரோதமா மனைவியை ஏவி விடுவாங்க, மனைவிக்கு விரோதமா கணவனாரை ஏவி விடுவாங்க, பிள்ளைகளுக்கு விரோதமா அம்மா அப்பாவை ஏவி விடுவாங்க, அம்மா அப்பாவுக்கு விரோதமா பிள்ளைகளை ஏவி விடுவாங்க. ஆனா நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். கடந்த நாட்களிலே நாகர்கோயிலே ஒரு பையன் தன்னுடைய அப்பா பாஸ்டர், கவனிங்க, ரொம்ப கவனமா கவனிங்க, கொடுமை, இதெல்லாம் வரக்கூடாது. தன்னுடைய தகப்பனார் பாஸ்டர், அவர் தான் அந்த ஊழியத்தை ஆரம்பிச்சிட்டாரு, அவர் தான் அந்த ஊழியத்தை நடத்திட்டு இருக்காரு. ஆனா பையனுக்கு அந்த அப்பா அந்த உரிமை கொடுக்கலன்றதுக்காக அவன் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்குறான். என்ன கம்ப்ளைண்ட் கொடுக்குறான்னா, எங்க அப்பா சர்ச்சை நடத்தக்கூடாது, நான் தான் சர்ச்சை நடத்தணும். எப்படி இருக்கு பாருங்களேன், எப்படி கஷ்டம், எவ்வளவு கஷ்டம். அதுக்கு ஒரு 10 பேர் அவனுக்கு பின்னாடி சேர்ந்து, உங்க அப்பா இப்படியே இருந்தா அவன்கிட்ட கொடுக்க மாட்டாரு, நீ எத்தனை நாள் அமைதியா இருப்ப, எத்தனை நாள் நீயும் இனி பிரசங்கம் பண்ணாம இருப்ப, உனக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குல்ல, உனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குல்ல, உங்க அப்பாவுக்கு தான் இத்தனை வயசாச்சு, அவர் சொல்றது ஒண்ணுமே புரியல, ஆனா அவர் மைக்க பிடிச்சி பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காரு, இப்படியே பிரசங்கம் பண்ணா ஜனங்கள் எல்லாம் போயிடுவாங்க, நீ அந்த சர்ச்சை நடத்த முடியாது, உன் கையில கொடுக்கும் போது அப்ப ஒரு ஆத்மாவும் இருக்க மாட்டாங்க. இப்படியே அவனை பின்னாடி இருந்து ஸ்க்ரூ பண்ணி 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 இவன் அவங்க அப்பாவுக்கு பின்னாடி எழும்பி நிற்கிறான். ஏன்னா உனக்கு அப்பாவுக்கு ஊழியத்தை பண்ணா நீ வெளியே போய் ஒரு ஊழியத்தை ஆரம்பிச்சிடலாமேப்பா, நீ முன்னேறலாமே, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லையே. எழும்பி நின்று கேஸ் கொடுத்து எங்க அப்பா வெளியே தள்ளுங்க. எப்படி இருக்கு பாருங்க. உங்க பிள்ளைகள் ஜாக்கிரதை, உங்க பிள்ளைகள் ஜாக்கிரதை, ரொம்ப ஜாம் பண்ணணும். நீங்க மனசு விட்டு சிலர்கிட்ட எல்லாம் உங்க விஷயத்தை சொல்லிடாதீங்க. சொன்னீங்கன்னா நிறைய பேர் இந்த உலகத்துல தவறான ஆலோசனை கொடுக்குறவங்க இருக்கிறாங்க. அதான் நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேனே, ஒரு பாப்பா, ரொம்ப அழகான ஒரு வாலிப தம்பி தங்கச்சி, பக்கத்து வீட்டில் குடி போன அம்மா உன் கதை என்னன்னு கேட்டிருக்காங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தேன்னு. நான் கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு பையனை நேசிச்சேன், அந்த பையனை வேண்டான்னு சொல்லி எங்கள் அம்மா இந்த பையனை கல்யாணம் பண்ணி வச்சாங்க அப்படின்னு சொன்னோன்னா அந்த அம்மாவுடைய அனுபவத்தை சொல்லுது. எனக்கும் இப்படி தான் நடந்துருச்சு, ஆனால் நான் ஒரு 5 வருஷம் தாண்டின உடனே இவரை விட்டுட்டு அந்த மனுஷன்ட்டே போய் சேர்ந்துட்டேன். என்னதான் இருந்தாலும் ஃபர்ஸ்ட் நேசிச்சவங்க இல்லை. இந்த பிள்ளைய மாத்தி மாத்தி கடைசியில் அந்த நேசிச்ச அந்த பையன்கிட்ட அனுப்பி விட்டுச்சு பாருங்க. உண்மை நடந்த சம்பவம், அனுப்பி விட்டுச்சு. அது அப்படியே கதறாங்க அந்த பையன், அந்த குடும்பம். என்னன்னு கேட்டா பக்கத்துல வீட்டில் உள்ளவங்க அந்த ஸ்க்ரூ பண்ணி 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 அனுப்பிவிட்டாங்க. இந்த பிள்ளையுடைய வாழ்க்கை ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு. அதனால நமக்கு ஆலோசனை கொடுக்குறவங்க ரொம்ப முக்கியம். வாலிப பிள்ளை, வாலிப தங்கச்சி, மிஸ் ஆயிராத, யாரும் சொல்றது கேட்காத. நமக்கு ஆலோசனை கர்த்தர் மட்டும்தான் கொடுக்கணும். அப்படிப்பட்டவங்களை நம்முடைய குடும்பத்திலிருந்து கர்த்தர் விலக்குவாராக, நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலிருந்து விலக்குவாராக. ஹல்லேலூயா, ஜெபிங்க பார்க்கலாம். ஆமென். அந்த ஹல்லேலூயா, அந்த மனுஷன் இப்பொழுது கடந்து போவானாக. ஹல்லேலூயா. அந்த யோவாபினுடைய ஆவி இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் இல்பொருள் ஆகட்டும். உங்க பிள்ளைகளுக்காக ஜெபிங்க, உங்க மகளுக்காக மகனுக்காக ஜெபிங்க. உங்க ஸ்தானத்தை இழக்க பண்றதுக்கு உங்களை வழி நடத்துவாங்க, உங்களை ஸ்க்ரூ பண்ணுவாங்க. அவங்களுக்கு என்ன, உங்களை கடைசில குழியில தள்ளிட்டு வேடிக்கை மட்டும்தான் பார்ப்பாங்க. கர்த்தரிடத்துல சொல்லுங்க, ஆண்டவரே உமக்கு சித்தமில்லாத ஆலோசனையை சொல்லுகிற நபர்களை எங்கள் குடும்பத்தை விட்டு. இப்ப நீங்க ஜெபிக்கிற ஜெபம்தான். இந்த 21வது நாள், இந்த ஃபைனல் டேல ஜெபம் பண்ணுங்க சகோதரனே. நம்ம ஞானமா இருக்க மாட்டோம். திடீர்னு நமக்கு பிடிச்சது மாதிரி பேசுவாங்க, நமக்கு இஷ்டமா பேசுவாங்க. ஐயோ, நமக்கு ரொம்ப அப்படி சந்தோஷமா பேசுவாங்க. நம்ம நம்பிடக்கூடாது. கையை உயர்த்தி, இயேசுவே பொல்லாத ஆலோசனை கொடுக்கிற கூட்டத்தை எங்களிடத்திலிருந்து அகற்றி போடும் என்று ஜெபிங்கள். சத்தமா உங்க பிள்ளைகளுக்காக ஸ்பெஷலா ஜெபிங்க. அப்பா, எங்க பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால எங்களுடைய பிள்ளைகள் சிதறாதபடிக்கு, தவறான ஆலோசனையை வழி நடத்துகிற மனிதர்கள் எங்கள் பிள்ளைகளிடத்திலே வராதபடி கர்த்தர் ஒரு பெரிய பாதுகாப்பை தருவீராக ராஜா. நன்றி 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 நன்றி. நல்ல ஆலோசகர்கள், கர்த்தருக்குள்ள வழி நடத்துகிறவர்கள் எங்கள் பிள்ளைகளை நடத்தினால் போதும், நடத்தினால் போதும். நம்முடைய குடும்பத்தில் ஊழியக்காரங்கள்ட்ட கூட நீங்க கவனமா இருக்கணும். பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்க, ஊழியக்காரங்கள்ட்ட கூட கவனமா இருக்கணும். சில நேரத்தில் ஊழியக்காரங்கன்ற போர்வையில வர்றவங்க கூட என்ன பண்ணுவாங்கன்னா தப்பா அப்படி நடத்திடுவாங்க. ஐயோ, ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா உலகம்
பொல்லாத உலகம். எல்லா ஊழியர்கள் அப்படின்ற பேர்ல இருக்கிறவங்க எல்லாரும் சரியா செய்யறாங்கன்னு சொல்ல முடியாது. எல்லாரையும் குறை சொல்லலை, ஆனா அப்படி இருக்காங்க. நீங்க எப்படி இருக்கணும்? ஜாக்கிரதையா இருக்கணும். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். ஆண்டவர் இன்னைக்கு வாக்கு கொடுக்கிறார், பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாதத இந்த மாசத்துல கர்த்தர் உங்களுக்கு, இந்த வருஷத்துல கர்த்தர் உங்களுக்கு, உங்க வாழ்க்கையில கர்த்தர் யாருக்கும் செய்யாதத சோ முதல் நாள் ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுத்தார். தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். முதல் நாள் கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் நிறைவேற போகிறதற்காய் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். இரண்டாவது நாள் ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுத்தார், சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுடைய சத்துவத்தை கர்த்தர் பெருக பண்ணினார். அந்த வார்த்தையை கர்த்தர் நிறைவேற்ற போகிறதற்காய் கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். மூன்றாவது நாளிலே கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுத்தார், நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு தருவதற்கு உங்கள் பேரில் நான் நினைத்திருக்கிற நினைவுகள் தீமைக்கு அல்ல, அது நன்மைக்கு ஏதுவான முடிவு. நன்றாய் கரங்களை மேல தட்டி அந்த வாக்குத்தத்தம் நிறைவேற போகிறதற்காய் ஹல்லேலூயா. நான்காவது நாள் கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தார், இதுவரை கண்டதல்ல, இதிலும் பெரிதானவைகளை நீ காண்பாய், இதிலும் பெரிதானவைகளை நீ காண்பாய். ஐந்தாவது நாள் நமக்கு வாக்கு கொடுத்தார், நீ நம்புகிறது அவராலே வரும், நீ நம்புகிறது கர்த்தராலே வரும். நன்றாய் கரங்களை தட்டி ஐந்தாவது நாள் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம் நிறைவேறும்படியாக எல்லாரும் கரங்களை தட்டி. ஆறாவது கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுத்தார், நீங்கள் காற்றை காண மாட்டீர்கள், மழையை பார்க்க மாட்டீர்கள், ஆனாலும் இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும். நன்றாய் கரங்களை தட்டி ஹல்லேலூயா. ஏழாவது நாள் ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுத்தார், பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். நன்றாய் கரங்களை தட்டி நான் உனக்கு எல்லா விதத்திலும் துணை நிற்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுத்தார். எட்டாவது நாள் கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுத்தார், நான் உன் நுகத்தடிகளை முறித்து உன்னை நிமிர்ந்து நடக்க பண்ணுவேன், நீ வெட்கப்பட்ட இடத்திலே நிமிர்ந்து நடக்க பண்ணுவேன், நீ தலை குனிந்த இடத்திலே நிமிர்ந்து நடக்க பண்ணுவேன். உன் கழுத்திலே இருக்கிற நுகம் எவ்வளவு பெரிதா இருந்தாலும் இந்த 21 நாள் ஜெபத்திலே கர்த்தர் முறிப்பாராக. ஆமென் சொல்லலாம். 9வது நாள் நமக்கு கர்த்தர் வாக்கு கொடுத்தார், நான் உன்னை பலப்படுத்துவேன். தள்ளாடுகிற முழங்கால்களை கர்த்தர் பலப்படுத்துகிறார். நீங்கள் ரொம்ப தூரம் பிரயாணம் பண்ணும்படியாய் இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் இந்த 21 நாளிலே கர்த்தர் பேசினார், நான் உன்னை பலப்படுத்துவேன். 10வது நாள் கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுத்தார், இழந்ததை நான் உனக்கு திரும்ப தருவேன். நன்றாய் கரங்களை தட்டி இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்தார். 11வது நாள் கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுத்தார், அது மனுஷனால் கூடாததுதான், ஆனால் தேவனால். கரங்களை தட்டி உங்களுக்கு முன்பாக இருக்கிற மனுஷனால் கூடாது, தேவனால் கூடும். அந்த காரியம் தேவனால் நடக்கும். மனிதர்கள் கைவிட்ட காரியத்தை என் கர்த்தர் உங்களுக்கு நிலைப்படுத்த போகிறார். ஆமென். 12வது நாள் கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுத்தார், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை நல்ல கரங்களை தட்டி அதை அப்படியே ஆம் என்றும். இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் கர்த்தர் சொன்ன வார்த்தையை செய்யும் அளவும் கைவிடுவதில்லை. 13வது நாள் ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுத்தார், நீ செய்கிற எல்லா காரியத்திலும் கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். உங்கள் கையோடு சேர்ந்து என் கர்த்தருடைய கை இருக்க போகிறது. இனி நீங்கள் தனியாக அல்ல, உங்களோடு அருள்நாதர் இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். நீங்கள் செய்கிற எல்லா காரியத்திலையும் தேவன் நம்மோடு கூட இருக்க போகிறார். ஆமென். 14வது நாள் கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுத்தார், நான் உன் இருளை வெளிச்சமாக்குவேன், உன் இருளை வெளிச்சமாக்குவேன். நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற எல்லா இருள்களையும் கர்த்தர் நமக்கு வெளிச்சமாய் கர்த்தர் மாற்ற போகிறார். 15வது நாள் கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுத்தார், தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குவது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு நல்ல கரங்களை தட்டி தகப்பனை போல இறங்குகிற கர்த்தர். ஆமென்.
16வது நாள் கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுத்தார், எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உன்னை மகிமைப்படுத்தவும் பல கரங்களை தட்டும் போதே, விசுவாசத்தோட கரங்களை தட்டும் போது அது அப்படியே ஆம் என்றும் ஆமேன் என்றும். ஹல்லேலூயா. 11வது நாள் கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுத்தார், உன்னுடைய விசுவாசத்தின் பரீட்சையும் பொறுமையும் நான் அறிந்து உன்னை சந்தோஷப்படுத்துவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுத்தார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். 18வது நாள் கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுத்தார், இதோ உனக்கென்று ஒன்று வைக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தர் உனக்காக ஒன்றை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. சவுலுக்கு கர்த்தர் ஒன்றை வைத்திருப்பாரே, ஆனால் நமக்காக விசேஷமான ஒன்றை கர்த்தர் வைத்திருக்காராமா. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். ஆமென். 19வது நாள் கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுத்தார், யோசனையிலே அவர் பெரியவரும் செயல்களிலே, ஹல்லேலூயா, செயல்களிலே அவர் வல்லவர். அவர் நமக்கு பெரிய காரியங்களை செய்ய போகிறார். 20வது நாள் கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுத்தார், அவர் ஒருவரையும் புறக்கணிக்கிற தேவன் அல்ல. 21வது நாள் கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுத்தார், பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயத்தை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்வேன். அப்படியே எல்லாரும் கர்த்தருடைய சமூகத்திலே கரங்களை தட்டி கொண்டே எழும்பி நிற்கலாம். கர்த்தர் பெரியவர், வாக்கு பண்ணினவர். அவர் ஒரு நாளும் அவர் மாறவே மாட்டார். அவர் என்னை விட்டு கொடுக்கவே மாட்டார். எனக்கு குறித்திருக்கிறதை என் தேவன் நிறைவேற்ற போகிறார், எனக்கு நிறைவேற்ற போகிறார். ஹல்லேலூயா. அவர் மனிதன் அல்ல, அவர் ஒரு நாளும் பொய் சொல்ல மாட்டார். சொல்லலாமா? அப்பாவை பார்த்து கரங்களை உயர்த்தி, எனக்கு அவர் சொன்னதை செய்யும் அளவும் அவர் என்னை கைவிடுவதே இல்லை. பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயத்தை கர்த்தர் எனக்கு செய்ய போறார். கரங்களை தட்டி ஹல்லேலூயா. அவர் மனிதன் அல்லவே, பொய் சொல்வதில்லையே, அவர் உண்மையுள்ளவர், அவர் மறப்பதில்லையே. அவர் மனிதன் அல்லவே, பொய் சொல்வதில்லையே, அவர் உண்மையுள்ளவர், வாக்கு மறப்பதில்லையே. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. வாக்கு பண்ணினவர், வாக்கு பண்ணினவர் மாறிடா. வாக்கு தத்தம் நம்பிக்கையோடு வாக்கு பண்ணினவர் மாறிடார். சோர்ந்து போக மாட்டேன், நான் சோர்ந்து போக மாட்டேன், சோர்ந்து போக மாட்டேன். என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். சோர்ந்து போக மாட்டேன், நான் சோர்ந்து போக மாட்டேன், சோர்ந்து போக மாட்டேன். என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். காலங்கள் கடந்ததோ, தாமதம் ஆனதோ, உன் வாழ்வில் தொலைந்ததோ. காலங்கள் கடந்ததோ, தாமதம் ஆனதோ, வாக்கு தத்தங்கள் உன் வாழ்வில் தொலைந்ததோ. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. வாக்கு தந்தவர் சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. விசுவாசத்தோடு சொல்லுவோம், வாக்கு பண்ணினவர் மாறிடார். வாக்கு தத்தம், வாக்கு பண்ணினவர் மாறிடார். சோர்ந்து போக மாட்டேன், நான் சோர்ந்து போக மாட்டேன். அழைத்தவர் உண்மையுள்ளவர். சோர்ந்து போக மாட்டேன், நான் சோர்ந்து போக மாட்டேன், சோர்ந்து போக மாட்டேன். என்னை அழைத்தவர். கரங்களை தட்டி உண்மையுள்ள அந்த கர்த்தருக்கு ஆமென். அவர் நமக்கு
சொன்ன எல்லா வார்த்தைகளையும் ஆம் என்றும் ஆமேன் என்றும் நிறைவேற்றுவார். நீங்கள் சுகமாயிருப்பீர்கள். திருச்சபையிலே கலந்து கொண்டிருக்கிறவர்கள் நிறைய பேர் வெளியூர்ல இருந்தெல்லாம் வந்திருக்கிறீங்க. எல்லாரையும் நான் வாழ்த்துகிறேன். இன்னும் ஆன்லைன் மூலமாய் 10,000த்திற்கும் அதிகமான ஜனங்கள் ஆன்லைன் மூலமாய் இந்த ஜெபத்திலே உபவாசத்தோடு கலந்து கொண்டீர்கள். உங்கள் எல்லாரையும் நான் வாழ்த்துகிறேன். ஒரு ஊழியக்காரனாய் பலிபீடத்திலிருந்து சொல்றேன், கர்த்தர் இந்த 21 நாட்களும் சொன்ன வாக்குத்தத்தங்கள் உங்கள் மேலும் உங்கள் சன்னதியின் மேலும் ஆம் என்றும் ஆமேன் என்றும் அப்படியே இருப்பதாக. கர்த்தர் உங்களை எவ்வளவு ஆசீர்வதித்தாலும் நான் சந்தோஷப்படுவேன். ஹல்லேலூயா. இனியும் நமக்கு மிகவும் ஒரு 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 கடைசி ஒரு மினிட்ல நம்முடைய திருச்சபை இப்பொழுது வந்திருக்கிறது. கம்ஃபோர்ட் சர்ச்சுக்கு ஒரு இடத்திற்காக பல வருடங்களாக நம்ம ஜெபித்து கொண்டிருந்தோம். ஆனால் அதனுடைய ஃபைனல் ஒரு நெருக்கமான அந்த கடைசி டைம்ல வந்துட்டோம். இனி ஒரு சின்ன தேவை தான் நமக்கு இருக்கிறது. ஆண்டவர் அதை கிருபையாய் சந்திக்க வேண்டும். வருகிற 60 நாட்கள் ஜெபம் முடியும் போது நம்ம மிச்சம் எடுக்க கர்த்தர் உதவி செய்யணும். ஆமென். வருகிற 10ஆம் தேதியிலிருந்து 10ஆம் தேதியிலிருந்து சங்கிலி ஜபம் ஆரம்பிக்குது. தயவு செய்து சர்ச்சில் இருக்கிற எல்லா பிள்ளைகளும் நீங்கள் கண்டிப்பாக ஒரு நாளில் ஒரு அரை மணி நேரமாவது சர்ச்சில் வந்து ஜெபம் பண்ணுங்க. முடியாதவங்க ஆன்லைன்ல எல்லாம் இருக்கிறவங்க உங்கள் வீடுகளிலே இருந்து ஜெபம் பண்ணுங்க. நான் கொடுத்துருக்கிற அந்த நம்பர் 8109 இந்த நம்பருக்கு நீங்கள் வந்து ஆன்லைனில் இருக்கிறவங்க வந்து உங்களுடைய பேரை அனுப்பிட்டீங்கன்னா நாங்கள் உங்களுக்கு ஜெப குறிப்பை அனுப்புவோம். அதனால் எல்லாரும் வந்து நீங்கள் ஜெபிங்க. அந்த ஃபார்மை எழுதி கொடுத்தீங்கன்னா அது அட்டண்டன்ஸாக நம்ம போடுவோம். அந்த 60 நாட்களும் ஸ்பெஷல் டே. காலையில் 5 மினிட்ஸ் உங்களோட ஒரு வாக்கு தத்தத்தோடு நான் வந்து அந்த கம்ஃபர்ட்டில் ஷேர் பண்ணுவேன். அதே போல் அந்த 60 நாட்களும் இந்த முழு பரிசுத்த வேதாகமத்தையும் நம்ம வந்து ஒரு டைம் வாசித்து முடிக்க போகிறோம். ஆமென். அதற்காக நல்லா வாசிக்கக்கூடியவங்க இன்னும் தேவைப்படுறீங்க. நீங்கள் யாரெல்லாம் அதில் கலந்து கொள்ளணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் கலந்து கொள்ளுங்க. ஆண்டவர் உங்களை வெற்றியாய் நடத்துவார். ஆண்டவர் ஒரு பெரிய எழுப்புதலுக்கு நம்முடைய திருச்சபையை கர்த்தர் நம்புகிறார். கோயம்புத்தூர் பட்டணத்திலே கர்த்தர் நம்முடைய திருச்சபையை கலங்கரை விளக்காய் மாற்ற போகிறார். இங்கிருந்து ஒரு பெரிய ஜீவ நதி கடந்து போக போகிறது. இது பல கிராமங்களை சந்திக்க போகிறது. அடுத்த ஒரு ஸ்டெப்புக்கு ஆண்டவர் நம்மை கொண்டு போக போகிறார்.